நீங்க நேசிக்கிற பெர்சன் வந்து உங்கள ரொம்ப ஆழமா நேசிக்கிறாங்க. ஐ லவ் யூ மூன் அண்ட் பேக். ஐ லவ் யூ டு த மூன் அண்ட் பேக். உங்கள வந்து நிலா வரைக்கும் அவ்ளோ தூரம் நேசிக்கிறாங்க. அந்த தூரம் மட்டும் இல்ல, திரும்பி வர தூரமும் சேர்த்து தான் நேசிக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா, இந்த பெர்சன் வந்து ரொம்ப பார்த்தீங்கன்னா, நைட்ல உங்கள நெனச்சு கண்ணீர் சிந்திட்டுருக்காங்க. உங்களோட பேச முடியல, உங்களோட இருக்க முடியல அப்டின்னா, அவங்களுக்கு ரொம்ப வருத்தம் இருக்கு. இரவு நேரங்கள்ல அவங்களுக்கு அந்த பாரம் வந்து சுமை ரொம்ப ஆழமா இருக்கு. லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா உங்களோட இருக்க தருணங்கள் வந்து வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்குது. அதை ரொம்ப செலிப்ரேட் பண்ணுறாங்க அவங்க. யூ ஹவ் காட் திஸ். நீங்கள் வந்து எதுக்கும் கவலைப்படணும் அவசியம் இல்லை. அவங்க மனசு, அவங்களோட காதல், அவங்களோட ஃப்யூச்சர் எல்லாமே நீங்கள் தான். யூ காட் திஸ். நீங்கள் வந்து கவலைப்படணும், என்ன ஆகும் அப்படின்னு யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் அவங்க ரொம்ப ரொம்ப உங்களை மிஸ் பண்ணுறாங்க. இரவு நேரங்களில் உங்களை நினச்சி அவங்க கண்ணீர் சிந்திட்டுருக்காங்க. அதுதான் உண்மை ஆக்சுவலாக. இதை வந்து உங்களுக்கு இந்த ரீடிங் மூலம் சொல்ல விரும்புகிறாங்க. ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மெசேஜஸ் இன்றைக்கி வருது. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, கூடிய சீக்கிரம் பேலன்ஸை வந்து உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருவேன், அந்த காதல் வாழ்க்கையில் அப்படின்றாங்க. ஐ வாண்ட் டு மேக் இட் அப் டு யூ. இது திரும்பி ஒரு சிலர் வந்து நீங்கள் கோச்சிட்டு போயிருந்துருக்கலாம், எல்லாம் வந்து பேசாமல் இருக்கலாம். அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து இதை உன்கிட்ட விட்டுற போகிறேன். நீ வந்து என்னை ஏற்றுக்கிட்டாலும் சரி, ஏற்றுக்கலனாலும் சரி, நான் என்னோட காதல் வந்து ரொம்ப ஆழமாக இருக்குது. நான் உன்னை வந்து இந்த அளவுக்கு நேசிக்கிறேன். உன்னால் இதை நம்ப முடியாமல் கூட போகலாம். ஆனால் நான் வந்து இதை உன்கிட்ட தான் விட போகிறேன் அப்படின்றாங்க. மீடியேட்டர். பி ஈச் அதர்ஸ் மீடியேட்டர் பேலன்சிங் த ஸ்கேல்ஸ் ஆஃப் எமோஷன். கண்டிப்பாக வந்து இது அவங்க நேரில் சொல்ல முடியலன்னா கூட யார் மூலமாவது சொல்லி அனுப்ப போகிறாங்க. தே ஆர் சென்டிங் சம் ஒன். மேபி அவங்க சூழ்நிலை வந்து ரொம்ப டைட்டாக இருக்கலாம். அவங்கக்கிட்ட வந்து இப்போ பேச முடியாமல் இருக்கலாம். இல்லைனா பயமாக கூட இருக்கலாம். அவங்கக்கிட்ட பேசி நேரடியாக நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது அவங்களால தாங்க முடியாது. ரொம்ப ரொம்ப ஆழமான காதல் வச்சுட்ருக்காங்க. நீங்கள் வேணான்னு சொன்னீங்க அப்படின்னா அவங்களால அதை தாங்கிக்க முடியாது. அதனால் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மீடியேட்டர் மூலம் சர்ப்ரைஸ், இது வந்து நீங்கள் எதிர்பார்க்காத சர்ப்ரைஸ். அவங்க மூலம் ஒரு கிஃப்ட்டையும் அவங்க கொடுத்து அனுப்ப போகிறாங்க. இல்லைனா வந்து இட்ஸ் லைக் மீடியேட்டராக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்குள்ளே இருக்க அந்த பிரச்சனையை சமரசமாக பேசி முடிக்கிற அந்த இன்டென்ஷனோட வரதை கூட இந்த மீடியேட்டர் கார்டு வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம். பட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா, உங்களோட சேர்ந்து வாழணும். உங்களோட இட்ஸ் லைக் டிபெண்ட் ஆன் ஈச் அதரும். ஒருத்தங்க சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை வந்து அவங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் இல்லைன்னா இது எப்படி நான் சொல்கிறது, காதலிக்கிறவங்களுக்கு ஈஸியாக புரியும். நீங்கள் இல்லைன்னா அவங்களால இருக்க முடியாது அப்படிங்கிற புரிதல் அவங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த பிரிவு வந்து உங்களை எந்த அளவுக்கு மாற்றிருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. ஆனால் வந்து நான் என்னோடய காதல் வந்து ஜாஸ்தியாக இருக்கே தவிர கம்மி ஆகலை அப்படின்றாங்க. ஐ கான்ட் மேக் யூ ஹாப்பி. இதனால தான் அவங்க வந்து உங்களை விட்டு போயிட்டாங்க. அவங்களோட பிரச்சனைகளில் வந்து சச் அ பியூட்டிஃபுல் பர்சன். அவங்களால வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வேண்டாம். ஏன்னா அவங்க வாழ்க்கையில் வேறு எதுவும் நடந்துகிட்ருக்கு. அது எதுவாக வேணா இருக்கலாம். அவங்க போனதுக்கு காரணம் ஐ கான்ட் மேக் அ டெசிஷன். அந்த சூழ்நிலையில் வந்து நீங்கள் முக்கியமா, இல்லை வந்து அந்த விஷயங்கள் முக்கியமா, எதை தேடி போனாங்களோ அது முக்கியமா அப்படின்னு அவங்களால முடிவெடுக்க முடியல. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, லிட்டரலி சொல்லணுன்னா ஓடிட்டாங்க. பட் அதுக்காக வருத்தப்படுறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. இப்போ வந்து அவங்க நினச்சாங்க அது ஈஸியாக இருக்கும் இந்த ப்ராசஸ் அப்படின்னு. வை டூ ஐ ஃபீல் ஸோ லாஸ்ட்? இதுதான் அவங்களோட இதுதான் அவங்க கண்ணீர் வடிக்கிறதுக்கான காரணம். இரவு நேரங்களில் அவங்க கண்ணீர் சிந்ததுக்கு காரணம், நான் ஏன் தொலைஞ்சு போன மாதிரி இருக்கேன், உன்னை விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் நான் சந்தோஷமாக இருந்திருக்கணும், இல்லைனா நான் எதை பெருசுன்னு நினச்சி வந்தேனோ அது எனக்கு பெருசாக தெரிஞ்சிருக்கணும், ஆனால் ஏன் நான் எங்கேயோ தொலைஞ்ச மாதிரி இருக்கேன் அப்படின்றாங்க. ஐ see you when I close my eyes. எப்போல்லாம் கண்ணை மூடுறாங்களோ அப்போ வந்து உங்களோட முகம்தான் வந்து அவங்க கண்களில் தெரியுது. லிட்ரலாக உங்கள் முகம் வந்து அவங்க கண்களில் நிழலாடுது. அதனால தான் அவங்களால வந்து நிம்மதியாக தூங்க முடியல. ஏன்னா கண்ணை மூடினா உங்கள் முகம்தான் வருது. அதனால ஆட்டோமேட்டிக்காக கண்ணீர் வருது. தே ஹவ் ஹர்ட் மீ. அவங்க ஏதோ அவங்கள சுற்றி இருந்தவங்க, ஃபேமிலி, இல்லைனா சிச்சுவேஷன், இல்லைனா பாஸ்ட் ரிலேஷன்ஷிப், எதுவாக வேணா இருக்கலாம். அவங்க வந்து இவங்களை ரொம்ப காயப்படுத்தியிருக்காங்க. மேபி அதனால் கூட அவங்க பயந்துட்டு ஓடி இருக்கலாம். ஐ நியூ இட் ஆல் அலாங். பட் அவங்க மனசு அவங்களுக்கு சொல்லிகிட்டே தான் இருந்திருக்கு, இதுதான் உன்னோட காதல், இதுதான் உன்னோட காதல் அப்படின்னு. ஆனால் அவங்க வந்து இட்ஸ் லைக் அந்த சந்தேகம் அவங்கள வந்து கேட்க விடலை. இது வந்து அவங்களோட உணர்வுகளை நம்ம வெளியில் கொண்டு வரும், பொங்கி வெளியில் வருது. என்னென்ன வருதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஏன் அவங்க ஓடினாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது வந்து அவங்களோட மனசோட ஆழத்தில் இருந்து வருது. நான் அதனால தான் ஆன் கேமரா பண்ணுறேன், ஆஃப் கேமரா பண்ணல. அதே மாதிரி ஒரு சிட்டு கீழே விழுந்திருக்கு, இதை நான் தனியாக வைக்கிறேன். இது வந்து உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு காமிக்கணும், இல்லைனா வந்து எனர்ஜி மேனிப்புலேஷன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போது நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, அவங்க சொல்லிட்டாங்க ஐ கான்ட் மேக் யூ ஹாப்பி, நான் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக வந்து போயிட்டேன் அப்படின்றாங்க. என்ன சூழ்நிலை? வாட் இஸ் அ சிச்சுவேஷன்? எதனால் அவங்க ஐ கான்ட் மேக் யூ ஹாப்பின்ற அந்த முடிவுக்கு வந்தாங்க? ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ்
அவங்க அந்த முடிவுக்கு வரதுக்கான காரணம். ஏன்னா காரணம் தெரிஞ்சால் தானே நீங்கள் உங்கள் முடிவு எடுக்க முடியும். ம் 6 ஆஃப் சோட்ஸ், ஏஸ் ஆஃப் ஜாயின்ஸ். மோஸ்ட்லி ரொம்ப பேருக்கு அவங்களோட பேட் ஹேபிட்ஸ் அதுதான் காரணம் நீங்கள் விலகி போனதுக்கு. அப்படி இல்லை அப்படின்னா இட்ஸ் லைக் பேஜ் ஆஃப் வான்ஸ், பிளேயர் எனர்ஜி. ரெண்டு விஷயம் அவங்களுக்கு. இட்ஸ் லைக் ஆல் அபவுட் அ பேட் ஹேபிட், அடிக்ஷன், பிளேயர் எனர்ஜி. இந்த மாதிரி விஷயங்களில் தான் நீங்கள் வந்து அப்போ விலகி போயிட்டீங்க. அப்போ வந்து அவங்களுக்கு அது முடிவெடுக்க தோணலை. இட்ஸ் லைக் முடிவெடுக்கிற பக்குவம் இல்லைன்னு கூட சொல்லிக்கலாம். அவங்க முடிவெடுக்காமல் போனதுக்கு காரணம் அதுதான். அவங்க நினச்சாங்க அந்த ஷார்ட் டைம் சந்தோஷம் வந்து அவங்களுக்கு போதும். இட்ஸ் லைக் அது தம் அடிக்கிறதுன்னு சொல்ல வந்தேன். தட்ஸ் ஓகே, லெட் பி ஹானஸ்ட். தம் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, இல்லைனா வந்து ஊர் சுற்றுறது, லிட்டரலாக வந்து ஃப்ளிங்ஸ் வச்சுக்கிறது, இதெல்லாம் வந்து சந்தோஷம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் இப்போ அது அவங்களுக்கு சந்தோஷம் இல்லை. இப்போ அவங்களுக்கு புரியுது அதெல்லாம் உண்மையான சந்தோஷமே இல்லை, உங்கள் காதல் தான் உண்மையான சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. ஓகே, லெட் இட் பி லைக் திஸ். எப்படி கால்ஸ் இருந்ததோ அப்படியே வச்சுக்கலாம். 5 ஆஃப் கப்ஸ். இந்த பிரிவை வந்து அவங்க முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. உங்களை பிரிஞ்சிருக்கிறது அவங்களுக்கு சுத்தமாக சந்தோஷம் இல்லை. ராத்திரியில் கண்ணீர் வடிக்கிறது உண்மை. அவங்க விலகி போனதுக்கு நீங்கள் தான் விலகி போயிருக்கீங்க. அப்போ வந்து அவங்க உங்கள் சந்தோஷத்தை ப்ரியாரிட்டைஸ் பண்ணலை. அவங்களோட சந்தோஷத்தை தான் முக்கியம். இந்த ஷார்ட் டைம் சந்தோஷம், கிளுகிழுப்புகள். இங்கே பார்த்தீங்க, கிங் ஆஃப் பைப்ஸ், நைட் ஆஃப் பர்ட்ஸ், நைட் ஆஃப் பென்டிகல்ஸ், ஸ்லோ அண்ட் ஸ்டடி. உங்களோட சேர்ந்து ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கையை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த பர்சன் உடனே மாயாஜாலம் மாதிரி உங்கள் முன்னாடி வந்து நிற்க போகிறதில்ல. பட் ஸ்லோ அண்ட் ஸ்டடி ப்ராசஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உங்களை நோக்கி வரதில் கிங் ஆஃப் பைப்ஸ். உங்ககிட்ட வந்து உண்மையை சொல்ல போகிறாங்க. உண்மையை தவிர வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்க போகிறாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு வலிக்குது, இதெல்லாம் தெரிஞ்சால் வந்து மன கஷ்டப்படுவான். நோ, எல்லா உண்மையும் சொல்ல போகிறாங்க. எனக்கு வந்து இவ்வளோ ரிலேஷன்ஷிப்ஸ் இருந்திருக்கு, நான் இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன், என்னோடய பாஸ்ட் வந்து இவ்வளோ குரூரமாக இருக்குல்ல, நானே கெட்டவன், இப்போ வந்து நான் ரியலைஸ் பண்ணுறேன் என்னோடய மாற்றம் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது. பட் யூ நீட் டு அக்செப்ட் மீ. அந்த மாற்றத்தை உன்னால் ஏற்றுக்க முடியுமா? நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், ஸ்லோவாக மாறிட்டு தான் இருக்கேன், மாறாமல் இல்லை. இதெல்லாம் தான் உண்மை. அது உனக்கு கசப்பாக இருந்தாலும் இதுதான் உண்மை அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஹானஸ்ட்டாக உங்ககிட்ட சொல்ல போகிறாங்க. இதை ஹேண்டில் பண்ணுற பக்குவம் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. பட் ரொம்ப ரொம்ப ஓப்பனாக பேச போகிறாங்க. ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். இங்கே பார்த்தீங்கன்னா, ஐ த்ரோட் யூ அண்டர் த பஸ். சொல்லலை, சூழ்நிலை காரணமாக நீங்கள் அவங்க வாழ்க்கையில் இருந்தபோது உங்களோட அருமை தெரியல. ஃப்ளிங்ஸ், இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன், எல்லாம் ஃபேமிலி ட்ராமா, அதுக்காக உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாங்க. வில் யூ அக்செப்ட் மீ அகெயின்? போதுமா? திரும்ப நீங்கள் ஏற்றுப்பீங்களா அப்படிங்கிறது தான் அவங்களோட இப்போ சந்தேகமே. ஏன்னா அவங்களுக்கு இப்போது அங்கே சந்தோஷம் இல்லை. எத்தனை பேர் அவங்கள சுற்றி இருந்தாலும், எத்தனை ஃப்ளிங்ஸ் அங்கே இருந்தாலும், எத்தனை ஆப்ஷன்ஸோடு அவங்க சுற்றினாலும் சந்தோஷங்கிறது துளிக்கில்லை. குரூப்பீஸ் ஆர் ஃபூல்ஸ், ஐ நோ தெம். குரூப் ஆஃப் பீப்புள், நான் சொல்லலை, இவங்களை வந்து ட்ராப் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் இப்போ அவங்களாம் ஒரு முட்டாளுங்க அப்படின்றாங்க. தே நோ. ஐம் சாரி. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. இந்த மன்னிப்பு வந்து ஆத்மார்த்தமான மன்னிப்பு. போய் சாரி அந்த மாதிரி எனர்ஜியை நான் இங்கே வந்து பார்க்கல. உண்மையான மன்னிப்பு தான். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, காமிக் இஸ் ப்ரிட்டண்டிங் லைக் யூ. காமிக் வந்து உங்களை மாதிரி நடித்து உங்களை ட்ராப் பண்ண ஒரு சிலருக்கு தான், எல்லாத்துக்கும் இல்லை, எல்லாத்துக்குமே எக்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதாவது இந்த பர்சன் வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இந்த பர்சன் மேலே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு தெரிய வருது நீங்கள் தான் அவங்களோட காதல்னால், உடனே அவங்க வந்து உங்களை மாதிரி மிமிக் பண்ணுறது, உங்களை மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது. ஏன்னா அந்த பர்சன் வந்து பிடிச்சி வச்சுக்கணும், இதர் காசு இல்லைனா வந்து ஸ்டேட்டஸ் ஃபார் சம்திங், அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக பிடிச்சி வைக்க ட்ரை பண்ணுறாங்க. அதெல்லாம் கூட தேவையில்லை. இட்ஸ் லைக் ஈகோ, அவங்களோட ஈகோ. அவங்க வந்து போயிட்டு அவங்களுக்கு வந்து இந்த காமிக் வந்து முட்டாள் அப்படிங்கிறது வந்து ப்ரூவ் ஆகிடும். அதனால் இட்ஸ் லைக் ஈகோ ட்ராமா, ஈகோ ஸ்ட்ரகிள். ஆனால் இந்த பர்சன் வந்து அதெல்லாம் வந்து கண்டுக்க போகிறது இல்லை. ஏன்னா அவங்களோட காதல் இப்போ புரிஞ்சிருச்சு. எப்படி உங்ககிட்ட வரதுங்கிறதுல தான் அவங்களோட குழப்பமே தவிர உங்ககிட்ட வரதில் இல்லை அவங்க குழப்பம். ஸோ ஜஸ்ட் பி ஹாப்பி. கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அவங்க டைரெக்டாக வர முடியல அப்படின்னா யாரையோ ஒருத்தங்களை தூது அனுப்ப போகிறாங்க. ஸோ எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டட்.